ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம். இன்றைக்கி என்ன லாங் விலாக் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கொன்னே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். மீன் குழம்பு பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மீன் குழம்பு யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். மீனில் எதுவும்னா நிறைய சத்து இருக்குங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுனால பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கலாங்க. நான் பச்சை தண்ணியில் தான் ஊற வைக்கிறேன். நீங்கள் சுடு தண்ணியில் ஊற வைக்கிறதா சுடு தண்ணியில் ஊற வச்சாங்க. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறமா சின்ன வெங்காயம் உளித்து கழுவி அந்த சூடான எண்ணெயில் சேர்த்து வதக்கிக்கலாங்க. நான் வெங்காயத்தை வதக்கி தாங்க குழம்பு வைக்க போகிறேன். ஒரு சிலர் எல்லாமே பச்சையாகவே வச்சு ஆட்டி குழம்பு வைக்குவாங்க. அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் எங்களுக்கு செட் ஆகலை. அதனால் வதக்கி தாங்க வைக்க போகிறோம். எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தெல்லாம் கழுவி போட்டுக்கிட்டு வதக்கலாம். பூண்டு இல்லைங்க, இருக்கிற பொருளை வச்சு நான் செய்கிறேங்க. போட்டாச்சு. ரெண்டாவது டவுனில் இருக்கீங்களாம் பாதாம் முந்திரி இதெல்லாம் போடுவாங்க. எங்கள் கிராமத்துலலாம் அதெல்லாம் சேர்க்க மாட்டேங்க. இங்கே பாருங்கள், வரமிளகாய் தேவையான அளவு போட்டுக்கிட்டு வர மல்லி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ சோம்பு கொஞ்சம் பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கறிவேப்பிலையும் ஒரு 2 கொத்து உருவி போட்டுக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு சின்ன துண்டு. இஞ்சி கம்மியாக தாங்க வைப்போம், வயிறு எரிச்சல் ஆகும். அதனால் நாங்கள் கச்சிதமாக தான் இஞ்சி வைக்குவோம். இப்போ சீரகம் மிளகுக்கொட்டை ஒரு 2-3 சேர்த்துக்கலாம். அதிலையே சேர்த்துட்டு இப்போ தேங்காய் கொஞ்சம் துரி வச்சு தேங்காயும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடலையும் கச்சிதமாக சேர்த்துக்கலாம். நாங்கள் தேங்காய் கடலை சேர்த்து தாங்க குழம்பு வைப்போம். ஒரு சில சைடில் தேங்காய் கடலை சேர்த்துக்க மாட்டாங்க. எங்கள் பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் எந்த குழம்பு வைக்கிறதா இருந்தாலும் ஆரியத்தை வறுத்து வச்சு தாங்க ஆட்டும். கடலைலாம் வைக்கவே வைக்காது. இந்த காலத்தில் தான் பாதாம் முந்திரி இதெல்லாம் போட ஆரம்பிச்சுக்கிட்டாங்க. இப்போ சிக்கன் மசாலா கொஞ்சம், நான் எந்த குழம்புக்கு சிக்கன் மசாலா இல்லாமல் இருக்காதுங்க, கொஞ்சம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. மீன் குழம்புக்கு வெந்தயம் சேர்த்தா ரொம்ப நல்லது. வெந்தயம் பொரிஞ்ச பிறகு பெரிய சீரகம் 2-3 போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 4 குண்டு மிளகாய் போட்டுக்கிட்டு கறிவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரு தக்காளியை நல்லா கழுவிட்டு மசிச்சு விட்டுக்க போகிறோங்க. இந்த அளவுக்கு பாருங்கள் மசிஞ்சிருக்கா. இப்போ நம்ம ஆட்டி வச்சுருக்க அந்த சாந்தை அதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மிக்சியில் இதெல்லாம் கழுவி ஊற்றிக்கலாங்க. மீன் பாருங்கள் கழுவி எடுத்துக்கிட்டாச்சு. நான் தாங்க கழுவுனேன். ஓரளவுக்கு அவங்க குடல் மட்டும் கீழ் தந்துடுவாங்க. உப்பு இதெல்லாம் போட்டு கழுவி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சதும் மீன் போட்டு இந்த அளவுக்கு வேக வச்சாச்சு. பாருங்கள் எப்படி வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக கொத்தமல்லி தலையும் போட்டு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. மீன் குழம்பு எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா சுவையாக இருக்குது. பார்த்தாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிடணும் போல் இருக்குங்க. புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. நான் செக் பண்ணிவிட்டேன். இந்த மீன் பொரிக்கிறதுக்கோசரம் நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. இது பொரிச்சிக்கலாம் கச்சமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் பொரிச்சு எடுத்தாச்சு. மீன் எப்படி இருக்குது பாருங்கள். பொரிச்சு மீன் ரெடி, குழம்பு மீன் ரெடி. உங்களுக்கு பொரிச்சு மீன் பிடிக்குமா, குழம்பு மீன் பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். மீன் எப்படி உதிராமல் வந்திருக்கு பாருங்கள். நல்லா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம். பாய்.